அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்கள்லேயே செய்யலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி உங்கள் ஃபேவரட் ஆகிடும். இதை இப்போ நம்ம செய்ய போகிறது ரவா கேக் ரெசிபி. இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கிளாஸ் பால், 3/4 கிளாஸ் தயிர், 3/4 கிளாஸ் எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே தயிர் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே ஆயிலையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். கைவிடாமல் 15 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ அடுத்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ரவை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம 2 கிளாஸ் ரவையை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் சர்க்கரை இது கூட இப்போ ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த கிண்ணத்தில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த கிண்ணத்தில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அது உள்ளே ஊற்றிட்டு வச்சுடுவோம். இப்போது இதுக்கு வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு சட்டியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 3 கல் வச்சுக்கிறேன். இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். இது ஒரு 40 மினிட்ஸு அப்படியே வேக விட்டுருவோம். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து நம்ம அது உள்ளே குத்தி பார்ப்போம். அதில் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரவா கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக செம்மையாக